நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பண்ணிருப்பாங்களா, அவங்க பண்ணிருப்பாங்களா, இதுக்காக பண்ணிருப்பாங்களா, அதுக்காக பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல கதையோட கருவை மட்டும் சொல்றேன். அரவிந்த் அப்படின்றவர் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ஒரு தீம் பார்க்கையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரவிந்த் தீம் பார்க்குக்கு வந்திருப்பாரு. அவர் ஆபீஸ் ரூம்ல வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. திடீர்னு காணாம போயிடுறாரு. ஒய்ஃப் வந்து என் ஹஸ்பண்ட் காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது போலீஸுங்களுக்கு ஒரு 4 பேர் மேல சந்தேகம் வருது. அது என்னன்னா, அந்த இடத்துல இருக்க மேனேஜர் மேல சந்தேகம் வருது. அதே மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் மேல சந்தேகம் வருது. ஒரு மெக்கானிக் மேல சந்தேகம் வருது. இதை தாண்டி விஐபிஸா வருவாங்க பாத்தீங்களா, அவங்க மேல சந்தேகம் வருது. சோ இதுல யார் இந்த விஷயத்த பண்ணா, அரவிந்தோட மாயத்துக்கு பின்னாடி இவங்கள யாரு காரணம், இல்ல இவங்க இல்லாம வேற யாராவது காரணமா அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த கண்டென்ட் சஜஷன்ல போகும். அதனால தான் சொல்றேன். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். அரவிந்த் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 2-3 பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி தீம் பார்க் ஒன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்பவுமே தீம் பார்க்க பாத்துக்கிறதுக்காக வர முடியாது. அதனால விசுவாசமானவங்களை வேலைக்கு போடணுன்ற மாதிரி பார்த்துதான் வேலைக்கு ஆளுங்களை முடிவு பண்ணிருப்பாரு. மேனேஜரா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கடைசி 10 வருஷமா இங்கதான் இருக்காரு. இந்த தீம் பார்க் தொடங்கினதுல இருந்து இவர் தான் மேனேஜரா இருக்காரு. கரெக்டா கணக்கு வழக்குல இருந்து எல்லாத்தையும் அவர் தராரு. அதனால வந்து அரவிந்துக்கு அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் வந்து கரெக்டா பாத்துக்கிறாரு. நம்ம நடுவுல வந்தா போதும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அரவிந்துக்கு பாக்குறதுக்கு வேற பிசினஸ் இருக்குல்ல, அதுதான் மெயினா பாப்பாரு. அப்பப்ப வருவாரு. அதே சமயம் அரவிந்த் வேற ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்க தீம் பார்க்குக்கு போக போறேன்னு சொன்னா ஒண்ணே இல்ல, நீங்க விஐபி இது வாங்கிக்கோங்க, விஐபிக்கான பேண்ட் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இவங்களுமே அரவிந்துக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி அந்த விஐபி பேண்டை வாங்கிடுவாங்க. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு தீம் பார்க்குள்ள நம்ம போறோம்னா நார்மல் பேண்டை கட்டுவாங்க. ஏன்னா அந்த பேண்டை கட்டினா நீங்க வந்து காசு கொடுத்து உள்ள வந்திருக்கீங்க, ஒவ்வொரு ரைட் அப்பயும் டிக்லாம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஐபி பேண்டை போட்டா அவங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுன்றது அர்த்தமாயிடும். அது அவங்களுக்குள்ள இப்ப தீம் பார்க்ல இருக்கவங்க மத்தவங்கள மாதிரி வந்து இப்ப அரவிந்த் பாஸோட, அதாவது ஓனரோட தெரிஞ்சவங்கள மத்தவங்கள மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது இல்ல, ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுன்றதுக்காக தான் அந்த டேக் மாதிரி தருவாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அரவிந்த் வந்து அவருக்கு எப்பயாவது ஒன்னும் இல்ல, எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிடுவாரு. அவங்களுக்கு டேக் எல்லாம் ஒதுக்கி தந்துருவாங்க. சில சமயம் அரவிந்தே அவங்க கூட வருவாரு. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கான டேகை மட்டும் நீங்க தந்துருங்க, அதாவது அந்த பேண்ட் மட்டும் ஸ்பெஷல் பேண்டை தந்துருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லுவாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. அரவிந்த பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட வராரு. 3 பேருக்குமே வந்து விஐபி பேண்ட் வாங்கிடுறாரு. இவருக்கு பேண்ட் எல்லாம் தேவை கிடையாது, இவர் தான் பாஸ்ன்னு தெரியும். இவரை விட்டு பக்கத்துல அவங்க வேற ரைடுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேண்ட் யூஸ் ஆகும்ல, அதாவது கேன்டீன் ஏரியாவுக்கு போனோம்னா அந்த பேண்ட் யூஸ் ஆகும்ல, அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த பேண்ட் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் ரைட் எல்லாம் பாக்குறதுக்கு வரல, சும்மா பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங் எல்லாம் பண்றாங்க. மற்றபடி இவர்கிட்ட டிஸ்கஷனுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா பிசினஸ் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதுக்கான டிஸ்கஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அரவிந்துக்கு அந்த தீம் பார்க்லயே தனியா ஒரு ஆபீஸ் இருக்கு. இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, இவர் ரிலாக்ஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல பண்றதுக்காக தனியா ஒரு ஆபீஸ் இருக்கு. அரவிந்த் என்ன பண்றாருன்னா ஒரு 3 பேரை கூட்டு வராரு. அந்த 3 பேருக்கு மேனேஜர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதே மாதிரி அங்க முக்கியமா இருப்பாங்கல்ல தீம் பார்க்ல, அவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. யாருக்கு கூட்டு வந்த அந்த விஐபிஸ்க்கு. அந்த விஐபிஸும் வந்து கொஞ்ச நேரம் அங்க கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் அரவிந்த் மட்டும்தான் இருக்காரு. அரவிந்த் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் கணக்கு வழக்கெல்லாம் அவரோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அரவிந்தோட ஒய்ஃப் பேரு ஷாலினி அப்படின்றது. ஆக்சுவலா அரவிந்த் எப்பவுமே வர டைம்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைமை தாண்டி இருந்து ஹஸ்பண்ட் வராம இருக்காரு. ஹஸ்பண்ட் ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி இவங்களுமே ஆபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது, சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல மேடம், சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு தீம் பார்க்குக்கு போனாருன்ற மாதிரி ஆபீஸை சேர்ந்தவங்க சொல்லிடுறாங்க. சரி, தீம் பார்க்ல விசாரிக்கலான்ற மாதிரி தீம் பார்க்ல கால் பண்ணி விசாரிக்கும் போது, சார் இங்கதான் இருந்தாரு, கிளம்பி இருப்பாரு மேடம், இந்நேரத்துக்கு கிளம்பி இருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. கிளம்பி இருந்தா வீட்டுக்கு வரணுமே, வரலையன்ற மாதிரி ஷாலினியும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, காலையில வந்துருவாரு, எங்கேயாவது வெளியே போயிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ரீச் பண்ண முடியல. சரி வந்துருவாருன்ற மாதிரி இவங்களுமே மனசை தேத்திக்கிறாங்க. ஆனா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல. இவங்களுக்கு பயம் வருது. இப்பயும் விசாரிச்சு பாக்குறாங்க. யாருமே வந்து எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அரவிந்த் நம்ம ஹஸ்பண்ட் எங்கதான் போனாருன்ற மாதிரி ஷாலினிக்கு கேள்வி வருதுல, பேசாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு வராங்க.
சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் மாதிரி தந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் கடைசியா தீம் பார்க்குக்கு போயிருக்காரு, அவர் வந்த மாதிரி எந்த இதுவும் இல்ல, நான் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன், எங்கேயுமே போன மாதிரி தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப போலீஸுங்க இந்த கேஸை கையில் எடுத்துக்கிறாங்க. சரி, அவர் கடைசியா எங்க நடமாடி இருக்காரு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், தீம் பார்க்ல தான் அவர் கடைசியா இருந்திருக்காருன்னு தெரிய வருதுல, அந்த தீம் பார்க்குக்கு போலான்ற மாதிரி அங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அங்க விசாரிக்கும் போது அவர் 3 பேரை கூட்டிட்டு வந்தாரு, அதாவது அந்த 3 விஐபிஸ கூட்டிட்டு வந்தாரு. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினாரு. நைட் அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவருமே கிளம்பி போயிருப்பாருன்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அதாவது மேனேஜர் சொல்றாரு. அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் 8 மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவருமே இந்த விஷயத்த சொல்றாரு. சோ இப்ப போலீஸுங்களுமே வந்துட்டு இருக்காங்க உள்ள செக் பண்றதுக்காக. அப்ப மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர் மெக்கானிக் மாதிரி, அதாவது ஏதாவது ராட்னோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சரி பண்றதுதான் அவரோட வேலை. அவர் தான் மெயினா சரி பண்ணுவாரு. அவர் அசிஸ்டன்ட் எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாரு, ஆனா மெயின் அவர் தான். அவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. அந்த ரமேஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் தான் பண்றாரு. அவரு கொஞ்சம் திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா டவுட் வருது, இவன் எதுக்கு இவ்வளவு திருத்திருன்னு முடிக்கிறான்ற மாதிரி கடந்து வந்துடுறாரு. ஆபீஸ் ரூம் வந்துடுறாங்க. ஆபீஸ் ரூமுக்கு தான் கடைசியா, அதாவது ஆபீஸ் ரூம்ல தான் அவர் கடைசியா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்திருக்காரு, மேனேஜர் கூட சேர்ந்து கொஞ்சம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரிய வருதுல. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அங்கதான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, ஒர்க்க பாக்குறதுக்காக ஒரு டைம்க்கு உள்ள போறாரு. இப்ப சிசிடிவில அவர் ஒர்க்க பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தது பதிவாயிருக்கணும்ல, வெளியே வந்த மாதிரி இப்ப வரைக்கும் பதிவாகல. என்னடா இது, உள்ள போனவரு வெளியே வந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பதிவாகல, அப்ப அவர் வெளியே வரலையா, அப்ப வேற வழியா இங்க இருந்து யாராவது கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா வேற வழி இருக்கான்னு செக் பண்ணா ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரணும்னா ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. அப்ப எப்படி அரவிந்த் மிஸ் ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் தலையை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுங்க பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்கல்ல. சரி, நம்ம நேரடியா அந்த ஆபீஸ் ரூமை சுத்தி செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துல செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பேண்ட் கிடைக்குது. ஆக்சுவலா விஐபிஸ் வந்தா அவங்களுக்கு மட்டும் ஒரு பேண்ட் தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பேண்ட் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த பேண்ட் என்ன பேண்ட்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மேனேஜரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மேனேஜருமே எக்ஸ்பிளைன் பண்றாரு, சார் சாருக்கு வேண்டியவங்க வந்தா மட்டும் இந்த பேண்டை நாங்க தருவோம் சார், நேத்து கூட ஒரு 3 பேர் வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த பேண்டை தந்தோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அவங்கள யாராவது ஒருத்தர் கடத்த ட்ரை பண்ணிருப்பாங்களா? ஏன்னா அந்த ஒரு தள்ளு முள்ளுல ஒருத்தரோட பேண்ட் கீழே விழுந்திருக்குன்னா அவங்கள யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் 3 பேர் மேல டவுட் இருக்கு. ஏன் 3 பேர் மேல டவுட் இருக்குன்ற காரணத்தை தெளிவா சொல்லிடுறேன். எப்பவுமே கணக்கு வழக்க எப்ப பார்ப்பாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே கணக்கு வழக்க பார்ப்பாங்க. சாதாரண ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க, அதாவது ஒவ்வொரு இடத்தையும் ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஆனா கடைசியா அரவிந்த் மிஸ் ஆகுற வரைக்கும், அந்த ஆபீஸ் ரூம்ல இருந்த வரைக்கும் இருந்தது 3 பேர் தான். ஒன்னு மேனேஜர் கிட்ட கொஞ்ச நேரம் கணக்கு வழக்க பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் மேனேஜரை நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனா மேனேஜர் போறதுக்கு முன்னாடி கூட அரவிந்துக்கு ஏதாவது ஆயிருக்கலாம்ல, அதனால மேனேஜரை சந்தேக வட்டத்துல வைக்கிறாங்க. ரெண்டாவதா செக்யூரிட்டி கார்டுக்கு எல்லாம் 8 மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் மேல சந்தேகத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அவருமே இந்த பக்கத்துல பகுதியில தான் இருந்திருக்காருன்றது தெரிய வருது. இப்ப 3ஆவதா சந்தேகம் யார் மேலன்னா, இவங்க வரும்போது ரமேஷ்னு ஒருத்தன் திருத்தர்னு முடிச்சான் பாத்தீங்களா, அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பாக்குறதுல 8 பொசிஷன்ல இருப்பான், அவன் மேல சந்தேகம் வருது. சோ இவங்க 3 பேர்ல யாராவது சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா விஐபி மாதிரி 3 பேர் இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல 3 பேருமே சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இத பத்தி எல்லாம் ஷேர் பண்றாரு. சோ அந்த விஐபிஸ் பத்தி விசாரிங்க, அவங்க எத்தனை மணிக்கு இங்க இருந்து வெளியேறி இருக்காங்க, இந்த எல்லா டீடைலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களுமே சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் இங்கேயே கூட எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் போலீஸுங்க யோசிக்கிறாங்கல்ல, அதனால சுத்தி முத்தி நிறைய ஆளுங்களை போட்டு இன்ஸ்பெக்டர் செக் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு இடம் இருக்கு, அது ஒரு செட்டப்புக்காக ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க மெயின்டெனன்ஸ் வேலை போகுதுன்ற மாதிரி போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு கான்ஸ்டபிள் போய் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கவரு, சார் இங்க ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அங்க பார்த்தா ஒரு விலை உயர்ந்த வாட்ச் கிடைக்குது இவங்களுக்கு. என்ன இங்க வாட்ச் விழுந்து கிடக்குது, கொஞ்சம் சேதமான மாதிரி விழுந்து கிடக்குது, என்ன வாட்ச் விழுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது இந்த வாட்ச் யாரோடதுன்றத மேனேஜர் கிட்ட காமிச்சு, அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க கிட்ட காமிச்சு விசாரிக்கும் போது, சார் இது எங்க பாஸ் அரவிந்தோட வாட்ச்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அரவிந்துக்கு இங்க ஏதோ நடந்திருக்கு போல, இங்க ஏதோ தள்ளு முள்ளு நடந்திருக்கு போல, அதனால தான் வாட்ச் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒர்க்கை நேத்து மெயினா பார்த்தது யாருன்னா ரமேஷ் தான். ஏற்கனவே இவங்க வரும்போது ரமேஷ் ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டாங்க பாத்தீங்களா, அவர் தான் நேத்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாரு.
அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் அவரை சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, சிசிடிவியை பார்த்து இவங்க புலம்புனாங்கல்ல, அரவிந்த் உள்ள போயிருப்பாரு, உள்ள போனவர் வெளியே வரணும்ல, இப்ப வரைக்கும் வெளியே வராம இருக்கிறது எப்படி பாசிபிள்? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதாவது கட்டிங் ஒட்டிங் இருக்கு போலன்னு செக் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப அதுக்கான ரிசல்ட் தான் வந்திருக்கு போல. ஆமா சார், இந்த இடத்துல கட்டிங் ஒட்டிங் இருக்கு. அது என்னன்னா நடுவுல ஒரு அரை மணி நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரி மேட்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பழைய கட்ஸை வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. அதனால்தான் வெளியே போன பதிவுலாம் இல்ல சார், ஏதோ நடந்திருக்கு சார், யாரோ இதை பண்ணிருக்காங்கன்னும் போது இதுக்கு அந்த அந்த சிசிடிவி ரூம்ல போய் மாத்துறதுக்கான வசதி 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கு. மெயின்டெனன்ஸை சேர்ந்த ரமேஷ்க்கு அந்த வசதி எல்லாம் கிடையாது. அந்த இடத்துக்கு அவர் போகவே முடியாது, போய் அந்த ரூம்குள்ள நுழையவே முடியாது, அவருக்கான வசதியே கிடையாது. அப்ப ரமேஷ் அந்த எடிட்டிங் ஒர்க்கா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப 2 பேருக்கு தான் வசதி இருக்குன்னா யாருக்கு தெரியுமா? ஒண்ணு மேனேஜருக்கு அந்த வசதி இருக்கு. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டிக்கு எல்லாம் ஹெட் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாரு அங்க இருந்து. ஏன்னா அங்க இருந்து வாக்கி டாக்கி மூலியமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாரு. சோ அவர் அந்த ரூம்குள்ள போலாம். 2 பேர் தான் போக முடியும். ஒன்னு மேனேஜர், இன்னொன்னு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெட்டா இருக்க ஒருத்தர். அவங்க 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்ப அவங்க 2 பேர் தான் இந்த கட்டிங் ஒட்டிங்க பண்ணிருக்க முடியும். அப்ப அவங்க 2 பேர் இன்வால்வ் ஆகி ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்ற ஆங்கிள் அவங்க 2 பேரை பயங்கரமா சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி விஐபிஸ் செக் பண்றதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. விஐபிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த டைம் போயிட்டோம் சார், நாங்க இந்த டைமே வந்துட்டோம். அதே மாதிரி எங்க டேக் எல்லாம் எங்க கிட்ட தான் சார் இருந்தது, வெளியே வரும்போது வரைக்கும் எங்க கிட்ட தான் இருந்ததுன்ற மாதிரிலாம் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டேகை செக் பண்ணும்போது, அதாவது ஒரு பேண்டை போட்டு விடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பேண்டை செக் பண்ணும்போது அதுலயுமே ஏமாத்து வேலை நடந்திருக்கிறது தெரியுது. என்னன்னா, அவங்க 3 பேருக்கு தந்த பேண்ட் மாதிரியே யாரோ பேண்ட தந்திருக்காங்க. ஆனா அது அந்த பேண்ட் இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ அப்ப கடத்தல் பண்ணவன், அதாவது அரவிந்த கடத்தினவன் என்ன பண்ணிருக்கான்னா, கூட அந்த 3 பேர் மேல சந்தேகத்தை திருப்பணும்ன்றதுக்காக இவன் வேற ஒரு பேண்ட், அதாவது இங்க நிறைய பேண்ட் இருக்குன்னா அந்த பேண்ட் அந்த இடத்துல போட்டிருக்கான். இவங்க 3 பேர் மேல சந்தேகத்தை திருப்புறதுக்காக அப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப மொத்தத்துல கேள்வி என்னன்னா, அரவிந்த் எங்க? அரவிந்த் அந்த மெயின்டெனன்ஸ் நடந்த இடத்துல வாட்ச் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க பேண்ட திட்டமிட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஃபுட்டேஜை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இப்ப அரவிந்த் உயிரோட தான் இருக்காரா, இல்ல அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி விசாரணை இன்னும் தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. போலீஸுங்க இன்னமும் அரவிந்த் இந்த தீம் பார்க்ல எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஹாண்டட் பிளேஸா செயல்பட்ட ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப க்ளோஸ் செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த இடம் இப்ப ஒர்க்கிங்ல இல்ல. அந்த இடத்துலயும் செக் பண்ணலான்ற மாதிரி ஆளுங்க செக் பண்றாங்க. அங்கதான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரவிந்தா அங்கதான் யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வாயில அந்த பிளாஸ்டர் ஒட்டி கயர்ல கட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப பார்த்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த கட்டெல்லாம் கலட்டுறாரு, ஆளுங்களை எல்லாம் வர வச்சிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அரவிந்த் பேசுற நிலைமையில இல்ல. அரவிந்துக்கு நம்ம முதல்ல ட்ரீட்மெண்ட் தரணும், அதுக்கப்புறம் அரவிந்த் கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாங்க. அரவிந்த் பேச ஆரம்பிச்சோன்னதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி செக்யூரிட்டி ஹெட்டுக்கு, அதாவது செக்யூரிட்டிஸ்க்கு எல்லாம் ஹெட்டா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாரு. ஏன்றது இப்பதான் அரவிந்த் சொல்றது மூலியமா தெரிய வருது. அரவிந்த் பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தார்ல, மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதை பத்தி மேனேஜர் கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. மேற்கொண்டு பார்க்கும் போதுதான் நிறைய ஊழல் நடந்திருக்கிறது தெரிய வருது. மேனேஜருக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இல்ல, வேற ஒருத்தர் பண்ணிருக்காருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. யார் பண்ணிருக்காங்கன்னா, இந்த செக்யூரிட்டிஸ்க்கு ஹெட் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவங்களுக்கான சம்பளத்துல ஏமாத்து வேலை பண்ணிருக்காரு. சம்பளம் ஒரு அமௌண்ட் போடணும்னா இவர் பாதி அடிச்சுட்டு, அதாவது கொஞ்சம் அடிச்சுட்டு இவர் ஏமாத்திட்டு இருந்திருக்காருன்றது அரவிந்துக்கு தெரிய வந்துருது. சோ மேனேஜர் கரெக்டா இருக்காரு, ஆனா இவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவருமே உள்ள கூப்பிட்டு அவரை பயங்கரமா கண்டிக்கிறாரு. கண்டிச்சதோட மட்டும் நிக்காம, நீ இந்த மாதிரி ஏமாத்திருக்கல, இதுக்காக உன்னை போலீஸ் கிட்ட நான் ஒப்படைப்பன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கு பயம் வந்துருது. என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஐயோ நம்ம மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி செக்யூரிட்டி ஹெட் என்ன பண்றாருன்னா, இவரை அந்த இடத்துல அட்டாக் பண்றாரு. இவரை லாக் பண்ணி வச்சிடணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலேயே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அந்த மெயின்டெனன்ஸ் இடம் இருக்கு பாத்தீங்களா, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வச்சிடலாம் தான் கொண்டு போயிருப்பாரு. அப்பதான் வாட்ச் கீழே விழுந்திருக்கும். பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல அந்த ரமேஷ் வேலை பார்த்துட்டு அந்த சமயம் வந்திருப்பாரு. ஐயோ ரமேஷ் வரானே, நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போகணுன்ற மாதிரி தான் இந்த ஹாண்டட் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க கொண்டு போய் இவர் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கலாம், கொஞ்ச நாள் இங்கே லாக் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டிருப்பாரு. விஐபி பக்கம் திருப்பி விடணும், அதாவது இந்த கேஸை விஐபிஸ் பக்கம் திருப்பி விடணுன்றதுக்காக வேணும்ட்டே வேற ஒரு டேகை எடுத்துட்டு அங்க போட்டிருப்பாரு. அதாவது கூட விஐபிஸ் தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு கொண்டு போயிடலான்றதுக்காக டேகை இவர் தான் போட்டிருப்பாரு. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை கட் பண்ணல, அதை கட் பண்ணலான்ற மாதிரி இவர்
இவர் தான் கட் பண்ணிருப்பாரு. சோ எல்லா விஷயத்தையும் இவர் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காருன்றது அரவிந்த் பேசும்போதுதான் தெரிய வருது. சோ இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட அவரை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப எல்லாமே பழையபடி இயங்க ஆரம்பிக்குது. அந்த ஹாண்டட் பிளேஸ் ரிப்பேர்ல இருந்தது பாத்தீங்களா, அதாவது அரவிந்த் லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஹாண்டட் பிளேஸையும் இவங்க சரி பண்றாங்க. அதாவது அந்த ஹாண்டட் ஹவுஸையும் சரி பண்றாங்க. இப்ப தீம் பார்க் முன்ன மாதிரி செயல்பட்டு இருக்குன்னு காமிச்சு இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையும் நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நிறைய கதைகள் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு கதை மூலியமா உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.